தஜகதோம் தஜகதோம் ததகுதி குஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிலிகிடதோம் ஜகதோம் தஜகதோம் ததகுதி குஜகதோம் தஜகதோம் ததகுதி குஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம். மனிதநாடி யூடியூப் சேனலை காண வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த மாதம் செப்டம்பர் மாத கன்னிராசி பலன்களை காண வந்துள்ளீர்கள். இந்த மாத ஆரம்பத்தில் ராசிகளில் சஞ்சரிக்கும் கிரகங்களின் நிலைகளை அறிந்து கொள்ளுங்கள். முதலில் கன்னிராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்கின்றார். ராசிக்கு 6ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவான் இருக்கின்றார். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றார். 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கின்றார். 12ஆம் இடத்தில் புத பகவானும் சூரிய பகவானும் இணைந்து இருக்கின்றார்கள். இனி செப்டம்பர் மாத கன்னிராசி பலன்களை காண்போம். இந்த மாதம் தங்களிடம் எதிர்கால வாழ்க்கை பற்றிய சிந்தனை அதிகம் இருக்கும். எதிலும் அதிக பிடிப்பு இருக்காது. தங்களுக்கு குடும்பத்தில் உள்ள மனிதர்களிடமே சரியான புரிதல் என்பது சற்று குறைவாகவே இருக்கும். தங்களின் உடல் நலனிலும் கவனம் தேவை. இளைய சகோதரத்தினால் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கவனம். தங்களின் செயல்பாடுகளில் விழிப்புடன் இருப்பது வீண் பிரச்சனைகளை தவிர்க்கும். தாயாரின் ஆதரவு உண்டு. பிள்ளைகளின் நன்மைகள் உண்டு. வேலையில் தங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தங்களின் வாழ்க்கை துணை அதிக எதிர்பார்ப்புடன் தங்களிடம் இருப்பதால் அவருக்கு ஈடு கொடுப்பதில் அதிக சிக்கல் இருக்கும். தாம்பத்தியத்தில் வருத்தங்கள் வர வாய்ப்பு உள்ளதால் கவனம் முக்கியம். உடல் நலனில் கோளாறு உள்ள மனிதர்கள் கவனத்திற்கு சரியான சிகிச்சையை இந்த காலகட்டங்களில் எடுப்பது மிக மிக முக்கியம். தந்தை வழி ஆதாயம் குறைவாகவே காணப்படுகிறது. சொந்த தொழில் செய்பவர்களின் கவனத்திற்கு முதலீடு தற்போது தவிர்ப்பது நல்லது. உடனடி ஆதாயம் குறைவாக இருப்பதால் கவனம் மிக முக்கியம். மூத்த சகோதரத்தினால் நன்மை உண்டு. சேமிப்பும் தங்களிடம் இருக்கும். குடும்பத்தில் திடீர் மன வருத்தங்கள் பெண்களினால் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. மிக கவனமுடன் இருக்கவும். பெண்களின் கவனத்திற்கு எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட்டு எதிர்வரும் சங்கடங்களை தவிர்த்து வெற்றி காண்பீர்கள். மாணவர்களின் கவனத்திற்கு படிப்பில் சுமாரான நிலையே இருக்கும். விளையாட்டில் ஆர்வம் கூடும். வியாபாரிகளின் கவனத்திற்கு வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் சிக்கல் இருப்பதால் புதிய முதலீடு தற்போது தவிர்ப்பது நல்லது. பொது வாழ்வில் தாங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் கவனிக்கவும். அரசியல் துறை, சினிமா துறை போன்ற மக்கள் துறையில் இருக்கும் மனிதர்களின் கவனத்திற்கு மக்களை திருப்திப்படுத்துவதில் அதிக சிக்கல் தங்களிடம் காணப்படும். மக்களிடத்திலிருந்து தங்களுக்கான ஆதாயம் என்பது குறைவே. கன்னிராசிக்கான இந்த மாத சந்திராஷ்டம தினத்தை அறிந்து கொள்ளுங்கள். புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:34 முதல் புரட்டாசி 6 பகல் 12:19 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. இந்த காலகட்டங்களில் தங்களின் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு காரியங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது. வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நலம் தரும். தாங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு, அருகிலுள்ள ஆலயத்தில் உள்ள குரு பகவானை வணங்கி வருவது மிக நல்ல அற்புதமான கடாட்சங்களை வழங்கும். இதுவரை நமது மனித நாடி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்வது உங்கள் நாடி சரவணா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.